Hello, வணக்கம் குட்டி couple subscribers. Welcome back to the channel. இன்னைக்கு நாங்க ஒரு அவுட்டோர் குக்கிங் ஒன்று செய்ய போறோம். You must explain them. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் சிக்கன் கறி சமைச்சதை நீங்கள் பார்த்தீங்க அதோட ஃப்ரெண்டோட ஃப்ளாட்டில் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் வீட்டு கார்டனுக்குள்ளே இருந்து நாங்கள் கார்டன் குக்கிங் செய்ய போகிறோம். இன்றைய அந்த மெனுவில் இருக்கிறது சோறு, மட்டன் கறி அண்ட் கத்திரிக்காய் பால் கறி. ஓகே, காட்டுங்க எல்லாத்தையும். நாங்கள் எல்பிஜி கேஸ் டேங்க். ஓகே, நாங்கள் 2 குக்கர். ஓகே, ரெடி. The warming up, and then the items. So இது எங்க மட்டன். இது எங்க லேசா கொஞ்சம் ஸ்டேபிள். சாரி, இது எங்க வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இங்கால எங்க கத்திரிக்காய். இது எங்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸ். பாருங்க, தமிழ்ல எழுதி இருக்கு. கொளுத்துவோம். வாவ். நல்லா குறைச்சி விடுவோம். ஓகே, நைஸ். இதாங்க கத்திரிக்காய் கறிக்கு. ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சம் நிற்கிது, தண்ணி போட்டோம். பச்சை மிளகாய், வெங்காயம், இதுக்குள்ள பொட்டேட்டோ மிளகாய் அது இப்போ போட வேணாம். கொஞ்சம் கார்லிக்கும் ஜிஞ்சரும் கீழே இருக்குது, அதே மாதிரி அரைவாசி இதுக்கு போடலாம். இதுக்குள்ள போடலாம். இப்போ தொடங்கிட்டார். பொட்டேட்டோ இப்போ போடட்டா? இல்லை, ஓகே. அது இது அங்கே மற்றதுக்கு நம்ம போட வேணாம், சட்டியை ஹீட்டர் இல்லை. ஜிஞ்சரும் கார்லிக்கும் அதுக்குள்ள இருக்கும். அந்த கண்டுபிடிங்க ginger. I found a ginger piece. அதான் போடுங்க. மஞ்சளும் போடுவோம். அவுட்டோர் குக்கிங் இன்னைக்கு நல்ல வெதராக இருக்கு. எவ்வளோ garlic வேணும்? அதில் அரைவாசி இதில் போட்டுட்டு அரைவாசி அங்கே போட போகிறோம். It's kind of very difficult finding garlic in the the garlic. கொஞ்சம் குறைப்போம். ஓகே, வெங்காயமா ஆயில் அடிப்போம். கொஞ்சம் வந்த பிறகு போட்டா சரியா வெந்துடுறது. உப்பு அடிப்போம். உப்பு போட்டோன்னே இப்போ டக்குண்டு எல்லா அனியன்ஸும் கரமன் ஆகிடுவீங்க. பரவாயில்ல, மஞ்சள் போட்ட வரையும் விட்டு பிடிக்காது. ஐயோ, பொட்டேட்டோ போயிட்டு. நைஸ். கார்லிக், சில்லி எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. ஸோ இட்ஸ் டைம். இப்போ கத்திரிக்காய் போடுற டைம். ஸோ எங்களோட மெயின் ஷெஃப் வந்து கத்திரிக்காய் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். நாங்கள் வாவ், அதை போட்டு பிரட்டுங்க. கீழே 2 பீஸ் வந்துட்டு பரவாயில்ல. ஆன்சர் பண்ணல, பட் ஹைலைன் தண்ணியை தான் போட போகிறோம். என் அவுட்டோர் குக்கிங் என்னோடயா காணுமா? கொஞ்சம் கூட வா, இது கொஞ்சம் விடுங்க. மூடியை போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஜூஸஸை சிங்கிள் பண்ண விட போகிறேன். ஸோ இது வந்து குக் பண்ணணும். இதை மட்டன் சமைக்கிறப்ப ரைட். அந்த டைமில் நாங்கள் இப்போ மட்டனில் நான் பட்டினான். இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் மிளகாத்தூள், மஞ்சள் போடுவோம். அதில் பாக்டீரியா கொள்ளட்டும். உப்பு, இவங்க உப்பு எழுதிக்கு தமிழ்லே போலாம் காணும். கொஞ்சம் ஜோக்கட்டும் போட்டு மிக்ஸ் அடிப்போம். யோகட் என்ன செய்யும்? யோகட் வந்து இதை கொஞ்சம் திக்காக்குவார் கறியை. ஹாய் சிக்கன். ஓகே, எனக்கு ஒரு ஐடியா. இப்படி ரைஸ் வழியாக எடுத்துடுவோம். ஓகேயா, எனி ஃபுல் மிக்ஸ். இது கையால் மிக்ஸ் பண்ணலாம். மிக்சிங் டைம். ஓ மை காட், டேபிளே ஆடுது. அவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க. வாவ். அடுத்ததான் வெட்டின டொமாட்டோஸ் இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் தண்ணி தம்மியாக்குவோம். கொஞ்சம் திக்காயினோன்னு அப்படி மீட்டை போடுவோமா? இது எப்படி வருது சூசர்? It's coming along very slowly. நீங்கள் எப்படி பிடிச்சா எனக்கு தெரியாது. Oh sorry. பட் இப்போது கத்திரிக்காய் கொஞ்சம் குக்காக தொடங்குது.
இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் நாங்கள் இன்றைக்கி ஸ்லோ குக்கிங் தான் செய்கிறோம். டைம் எடுத்து தான் சமைக்க போகிறோம். மழை பெய்யாமல் இருந்தால் ஓகே. பைப் தண்ணி ஒன்றும் இல்லாமல் வேணும். பாருங்க மரத்துலேருந்து இலையெல்லாம் போட்டிருக்கிறோம். நேச்சுரல் குக்கிங் இதில் இருந்து நான் சும்மா அது கருவேப்பிலை. நைஸ். அடுத்தது மட்டனை போட போகிறோம். போட்டுட்டு கொஞ்சம் மூடி விட போகிறோமா? அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் டூப்பர். பிரட்டி போட்டு கையை கழுவுவோம். கழுவு படிக்கிற நானும் கொஞ்சம் கழுவலாமா கை ப்ளீஸ்? ஓகே வாங்கோ, நீங்கள் கழுவுங்கோ. இது கூட வேஸ்ட் இல்லை, திருப்பி மரம் வளரும். இதில் இதுக்கு பேர் தான் ஆர்கானிக் குக்கிங்னு சொல்கிறது. பாப்போம் கத்திரிக்காய் அப்படி வந்துருக்காது. இங்கே வேறு மட்டன் இப்போ தான் போட்டு மூடினா 30க்கு ஒரு ரியாக்ஷன் வராது. எங்களோட சூ ஷெஃப் ஒரு கத்திரிக்காய் கீழே விழுத்திட்டா. இட்ஸ் ஓகே, நேச்சரோட நேச்சராக போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். நாங்கள் வந்து ஆர்கானிக் குக்கிங் செய்கிறோம். நல்லா வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம் நினைக்கிறேன். விடவா ஹைல? ஏ கொஞ்சமாக. ஹாய் ஹலோ. ஹாய். இங்கே 2 கத்திரிக்காய் விழுத்திருக்கிறா கள்ளி. ஹாய். நல்லா வேறுங்க. ஸ்லோ குக்கில் விட்டுருக்குறேன் மட்டனுக்கு. பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு கேம்பிங் எக்ஸ்பெடிஷன் போய் அங்கே கேம்ப் சைட்டில் போய் ஒரு டென்ட் அடித்து சமைக்கிறதா இருந்த எங்களுக்கு பிளான் இருக்குது. அதில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் எல்லோரும் குரூப்பாக போய் கேம்பிங்குன்ற பேரில் கோழி கறி, மட்டன் கறி, கத்திரிக்காய் கறி, சோறு, பிரியாணின்னு எல்லாம் சமைக்கலாம் காட்டுக்குள்ளே இருந்து. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆக்சுவலி சொல்லுங்கள், நம்ம பிளான். ஸோ எங்களோட மெயின் ஷெஃப் வந்து ஸ்லோ ஹீட்டில் போடணுன்ற பேரில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டார். ஸோ நான் இப்போ இதில் கொஞ்சம் நெருப்படுத்து இதை பத்தோணும். ஃபுல்லி இங்கே வுட்டை வச்சு இருக்கிற ஒரு வுட்டை வச்சு ஒரு ட்விக்கை வச்சு அதை என்ன நெருப்பு பத்துதே இல்லை. நாங்கள் ஈரமான ட்விக் பொறுங்க பாருங்க. கொஞ்சம் பற்ற விடுவோம். ஓகே பத்துதா? இல்லை, ஈரமானது. பொறுங்க ஒன்றும் கொஞ்ச நேரம் பற்ற விடுவோம். ஓகே பத்துதா? இல்லை. ஓ இதான் புகை தான் வருது. ஓகே பிளான் பி. சரி, நல்லா அவிஞ்சன் வர கொஞ்சம் வெடுக்கு மணக்குது. அதனால கொஞ்சம் தூள் ஓட போகிறேன். இந்த வெடுக்கு மணம்னா என்ன மீனிங்? ஸ்மெல்லு கம் இஸ் அது மீட்டால வெடுக்கு மணம். அந்த நல்ல வடிவ அவியாட்டி தூள் கணக்க போடாட்டி ஒரு ஒரு வெடுக்கு நாத்தம் அடிப்பார். Can I smell it? Let me see. Yes. ஒரு மிருக நாத்தம் மணக்குதா? அந்த பிளேட்ஸை வந்து ஒழுங்கா கழுவாமல் அதுலேயும் வெடுக்கு நாடுறதோ. இந்த டிஷ்வாஷருக்கு சும்மா வச்சுட்டு எடுத்து வடிவா கழுவாத இந்த கப்புகள் எல்லாம் மணக்கும். அப்படி ஒரு வாசம் தான் வெடுக்கு நாத்தம். தூளை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மூடி விட போகிறேன். கொஞ்சம் இறைச்சி அவியணும். அவிஞ்சப்படுறது இந்த பொட்டேட்டோ போட போகிறோமா? ஹரி வந்து இஸ் வெரி அந்த பர்டிகுலர் இந்த மனம், அந்த மனத்தை பேஸ் பண்ணியே சொல்லுவார் எவ்வளோ குக் ஆகிருக்குதா மச்சம் மீட்டுண்டு. ஸோ யா இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இந்த வெடுக்கு மனம். இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஒரு கத்திரிக்காய் காட்டுங்க. கத்திரிக்காய்க்கு நாங்கள் இப்போ எங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து பாலும் க்ரீமும் வேண்ட போயிட்டோம். ஜஸ்ட் பிகாஸ் பால் இல்லை. அந்த மாதிரி வரையணும். வெரி நைஸ். இதே மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன்.
எனக்கு இன்னொரு ஆசை என்னென்னா கூழ் செய்யணும் வந்து. ஆனால் ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் எனக்கு ஃபுல்லாக என்னன்னு தெரியாது. யாருக்காவது கூழ் செய்கிற இன்க்ரீடியன்ஸ் தெரியுமெண்டா யாராவது ஐண்டியல் எங்களுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களோட அம்மா நல்லா கூல் செய்வா. மாமிஸ் கூல் இஸ் த பெஸ்ட் கூல். அம்மா செய்வா, ஆனால் நீங்கள் சொல்லி தரதுக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் முதல். அதுக்கப்புறம் அம்மா கேட்கலாம். யா, நாங்கள் இப்போ எங்களோட ஐட்டம்ஸ் வந்து குக் ஆகி கொண்டு இருக்குது. ஷார்ட் பிரேக் எடுக்கிறோம். ஸோ நாங்கள் ஷார்ட் பிரேக் எடுக்கிறோம், கொஞ்சம் இங்கே சிலாக்ஸிங். ஹார்டு மேன் தான் இருக்குது. இங்கே ஒரு வாழை மரம் பின்னால் தெரியுதா? ஏ, அவருக்கு வயசு 6 மாதம். 6 மாதம். சரி, இப்போ இருக்க போய் கறியை செக் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒரு 5 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் ஹீட்டை கூட விட்டுனா நான் கூட விடையில ஸ்லோ குக்கிங் தான் இப்போ குக் பண்ணுறாரு மட்டன். இப்போ அந்த கத்திரிக்காய் கறி எப்படி ரெடியாக இருக்கும். அவன் இப்போ வந்துட்டினும் என்ன கொண்டு வந்தவே, என்ன வாங்கினவே? ஐ திங்க் டபுள் க்ரீம். நார்மலாக பால் விடலாம், இல்லாட்டி க்ரீம் விடலாம், இல்லாட்டி கோகனட் மில்க். நாங்கள் வந்து பெருசாக இப்போ கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறதில்ல குக்கிங்குக்கு. ஸோ க்ரீம் வந்து கொஞ்சம் ஒரு அந்த பால் தன்மையை கொண்டு வரும், இல்லாட்டி நார்மல் மில்கே யூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா எல்லாம் மில்க் யூஸ் பண்ணுறவா குக்கிங்க்கு, அண்ட் டேஸ்ட் ரியலி நைஸ். ஸோ அது உங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். கோகனட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் அப்சல்யூட்லி ஃபைன். அதில் அந்த கோகனட் ஃப்ளேவர் வரும், which is nice. நான் பாலை விட்டுறேன். சரி போய் பார்ப்போம். ரெண்டையும் பார்க்க போகிறோம். 1 2 3 நைஸ். மட்டன் ரெடி ஆகிட்டார். இனி பொட்டேட்டோ போடலாம். கத்திரிக்காய் கறிக்கு நீ கத்திரிக்காய் கறிக்கு இப்போ க்ரீம் போட போகிறோம். பால் இல்லாட்டி க்ரீம் வெயிட்டிங். மட்டன் கறிக்கு இப்போ பொட்டேட்டோஸ் டன். சரி போடுவோம். தண்ணி கூட விட இல்லையா, அதெல்லாம் மட்டில் இருந்த ஃபேக்ட்ரிகளும் அதில் உள்ள தண்ணி தம்மையும் தான். நான் கொஞ்சம் அவியோன்னு நினைக்கிறேன். மறுக்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஷூஸை கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணுங்க. அவியோணுமா? கொஞ்சம் அவியோனும் கொஞ்சம் உப்பு தேவை. கொஞ்சம் அவியோனும் உப்பு தேவை. கொஞ்சம் பொட்டேட்டோ போடைக்க கொஞ்சம் உப்பு தேவை தான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவிய விட்டுட்டு பொட்டேட்டோ போடுறேன்னா வா. க்ரீம் போட ரெடியா? டெஃபினட்டாக உப்பு தேவை இருக்கு. போடுறேன். பொட்டேட்டோ போடைக்க என்ன பொட்டேட்டோ போடைக்கல எல்லாத்தையும் இல்லை தண்ணி தண்ணியும் இழுத்துடுவார் பொட்டேட்டோக்கு உள்ளுக்குள்ள. அப்போ நாங்கள் உப்பு போட்டோம்னா பெர்ஃபெக்டாக வரும். சார் கத்திரிக்காய் கொஞ்சம் க்ரீம் போடுவேன். நான் யூஸ்வலாக க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நான் அப்போ க்ரீம் யூஸ் பண்ணாலும் நான் பிள்ளைய அந்த அளவை போட்டுருவேன். ஜெகனோட சொல்லுங்க, எங்களோட அசிஸ்டன்ட். Okay, I'm going to stop. Okay? Yeah. That should be enough for now, and then we can add after. Okay, உலாம் காணுமா? விடாமல் விட்டுருக்கலாம். அதுக்கு add a little by little. இப்போ அந்த நைஸ் அந்த பால் கறி லுக் வரப்போகுது. லுக், ஃபீல் அண்ட் டேஸ்ட். இது அப்படியே இதை குக் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த க்ரீமுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. அந்த ஸ்வீட்னஸ் ஓபஜின் ஸ்வீட்னஸோட அந்த கத்திரிக்காய் ஸ்வீட்னஸோட மிக்ஸ் ஆகி நல்ல ஸ்வீட்டியாக ஆகுது. ரைஸும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க போகுது. எங்கள் அப்பா தான் ரைஸ் போடுறார். அதை கடைசி பிளேட்டிங்கில் காட்டுறேன் எப்படி ரைஸ் இருப்பாருன்னா. அடுத்ததான் இப்போ பொட்டேட்டோ போட போகிறோம். போடுங்க ஷூஸை. எல்லா பொட்டேட்டோஸும் போடட்டா? எல்லாம். ஸோ என் மாமா ஹரிண்ட அப்பா தான் சோறு செய்தவர். வித்தியாசமாக செய்திருக்கிறார். அவர் ஒரு அமேசிங் ஒரு குக் அவர். ஸோ மாமா எப்படி என்ன இந்த ரைஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க, எப்படி நீங்கள் ரைஸ் செய்திருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கானங்க இது நாங்கள் நார்மலாக சமைக்கிற பசுமதி ரைஸ் தான். ஆனால் இது வேறு விதங்களாக சமைச்சால் அதுக்கான ருசிகள் மாற்றங்கள் இருக்குது. இதை எப்படி இந்த சமையல் முறை செய்கிறது என்பதை அடுத்தடுத்த வரும் பதிவுகளில் உங்களுக்கு நாங்கள் வழங்கப்படுத்துவோம். இப்போ செய்திருக்கிற முறையை தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம். அவர்களை ருசிச்சுட்டு அதை எப்படி இருக்குங்கிற விவரங்களை அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லுவார். தேங்க்யூ, நன்றி. இந்த அடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம் மாமா அப்படி இந்த சோறு செய்தவருண்டு. நாங்கள் நார்மலாக லாஸ்ட் டைம் மட்டன் கறி எல்லாம் சோறோடு தான் சாப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி சோறும் செஞ்சுருக்கிறோம். அவங்க அப்பா செஞ்சவர். இன்றைக்கி புட்டும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அதுவும் இன்றைக்கி இந்த எண்ணத்தை காட்ட போகிறோம்னாங்கிற தாத்தா அந்த காலத்துல எல்லாம் புட்டு அவிக்கிற ஸ்டைலே வித்தியாசம். இப்போ தான் நான் டெக்னாலஜி வந்திருக்கு. எப்படி முந்தி புட்டு அவிச்சவே? புட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் புட்டு அவிக்கிறது அந்த புட்டுக்குழல் நீத்துப்பட்டி எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவிக்கிறது. பட் அந்த காலத்தில் அந்த துணியை வச்சு ஸ்டீமிங் டெக்னிக்கை வச்சு அங்கட ஃபோர்ஃபாதர்ஸ் யூஸ் பண்ணி இந்த புட்டு அவிச்சவங்க. அது இன்றைக்கு தான் எனக்கு அந்த டெக்னிக் அப்படின்னு நான் அந்த நாலேஜ் எனக்கு வந்தது. ஸோ அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நாங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செய்யறது எல்லாத்தையும் எங்களோட சாம் எங்களுக்கு இன்றைக்கி சொல்லி தர போகிறேன். சாமான்கள் வந்து ஒரு அமேசிங் குக். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சாமாங்க உங்களோட ஃபுல் நேம் என்ன? சம்பந்தமுத்து ஜெயக்குமார். ஊரில் எங்கே பிறந்த? மீன்பாடும் தேனேரம் மட்டினாரில் பிறந்த நான். செங்கலடி என்ற இடத்துல வந்து பிறந்த நான்.
இப்போ நாங்கள் உங்களுக்கு புட்டு செய்கிறத காட்டுறோம். சமையலுக்கு எப்படி குக்கிங்க்கு எப்படி போனேன் நீங்க? சின்ன அம்மா பார்த்து சமைச்சிருக்கிறேன். கவுட்ஸில் இருந்தேன். கவுட்ஸுக்கு போன நேரம் நாங்கள் கேம்ப்லலாம் நான் சமைச்சிருக்கிறேன். எல்லாரும் நல்ல அந்த நேரமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு தெரியாது. இங்கே வந்த பிறகு வைப் சமைச்சு என்னையே பழதாக்கி போட்டாங்க. நான் சமைக்க சான்ஸ் கிடைக்கல. கோவைட்டுக்குள்ளே சான்ஸ் கிடைச்சிது. டேக் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன். ஸோ எங்களை சாமான்கள்ட்டையும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதில் ஒரு சமைச்சு ஃபோட்டோக்கள் வீடியோ எல்லாம் போடுறார். அந்த லிங்கே உங்களோட வீடியோவில் போட்டு விடுறார். இன்றைக்கி சொல்லித்தர போகிறார் புட்டு வீட்டில் எப்படி சிம்பிளாக அவிக்கலாம்னு. இந்த டெக்னிக் எல்லாம் அந்த காலத்தில் இருந்த டெக்னிக். சரி சொல்லுங்க, சொல்லித்தாங்க. சிம்பிளாக வந்து என்னென்னா, இப்போ எங்கே போனாலும் எங்களுக்கு புட்டுக்குள்ள எல்லாம் இப்போ சொன்னமா ஒன்றும் தேவையில்லை. ஒரு பேன் தண்ணி இருந்து அடுப்பு இருந்துன்னு சொன்னால் ஜஸ்ட் துணியை வச்சு நாங்கள் இது செய்யலாம். வந்து முதலாவது கொஞ்சம் கொதிச்சிருக்குது. நாங்கள் திருப்பியும் கொதிக்க வைக்க போகிறோம். இது போதுமான தண்ணி, சுத்தமான துணி, கொஞ்சம் தண்ணியில் நினைச்சி வச்சுருக்கிறோம். ஏன்னா ஸ்டிக் பண்ணாமல் இருக்கும். ஆல்ரெடி புட்டு குழச்சிட்டோம் நாங்கள். ப்ரோக்ராம் குழச்சி காட்டலாம் அப்படின்னு கையெல்லாம் செய்தது வந்து. இப்போ நாங்கள் இதில் 2-3 நேரம் போட்டு எடுக்கலாம். வந்து வெரி சிம்பிள் மெத்தட், ஹெல்த்தியான மெத்தட் தான். அப்ப இது வந்து இப்போ என்ன ஸ்டீமிங்குக்கும் யூஸ் பண்ணலாம், என்னத்துக்கும் யூஸ் பண்ணலாம். வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, கீழே தண்ணி விட்டுருக்கிறார். அந்த தண்ணி வேகி அந்த வெக்கையில் தான் அவிய போகிறார். சரிதானே? எக்ஸாக்ட்லி. ரைட். இப்போ நாங்கள் வெரி சிம்பிள் ஒரு 10-15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். வந்து இது வந்து அப்படி தெரியும் இப்போ ரெடி ஆகிட்டுதுன்னு ஜஸ்ட் செக் பண்ணுறது. ஸ்டீம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். சைட்டால் ஸ்டீம் தரும். அப்போ கொஞ்சம் விட்டு போட்டு 10 மினிட்ஸில் நாங்கள் 10-12 மினிட்ஸில் எடுத்துடலாம். புட்டுக்கு என்ன பேருண்டா, ஒன்று நீத்து புட்டி புட்டு, அது சொறி புட்டு, ஒன்று குழல் புட்டு, படிப்படியாக வரும். இது வந்து முடிச்சு புட்டு. இது பேர் சொல்றது முடிச்சு புட்டு. ஸோ இது எப்படி எங்களுக்கு தெரியும் இது அவிஞ்சிட்டா இல்லையாண்டு? வெளியில் உங்களுக்கு ஸ்டீம் இப்போ மூடி இருக்கிற மாதிரி ஸ்டீம் வரும். அந்த நேரம் தட்டி பார்த்தா பவுன்ஸ் பண்ணும். என்னது புட்டு வந்து பவுன்ஸ் பண்ணும். ஏண்டா ரெடி ஆகிட்டாருன்னா அப்போ சரி. நாங்கள் அந்த ஃபஸ்ட்டு அவிச்சம் என்றால் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து சிவரில் அடித்து ஒட்டாமல் விழுந்தாருண்டா அவரும் பவுன்ஸ் பண்ணுவார். அப்படி தான் நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு அவிஞ்சிட்டா இல்லையாண்டு. அப்படி இதே டெஸ்ட் பண்ணினா தெரியுமா? சரி, எவ்வளோ நேரம் எடுக்கும் இது? 12 மினிட்ஸில் ரெடி ஆகும். 10-12 நிமிஷத்தில் சந்திப்போம். இன்றைக்கு புட்டை பற்றி எனக்கு படிச்சு நாங்கள் புட்டுலேயே 3 விதமான புட்டுகள் இருக்காம். என்னென்ன புட்டுகள்? மறந்துட்டேன். குழல் புட்டு, நீத்துப்பட்டி புட்டு, அண்ட் இது அந்த முடிச்சு புட்டு. ஸோ குழல் புட்டு வந்து என்னென்னு செய்கிறவைன்னா, ஒரு என்ன அதுக்கு அந்த குழல் ஆக்சுவல் அந்த பம்பு குழல் ஒன்று இருக்கும். அதுதான் ட்ரெடிஷ்னலாக செய்யுது. இப்போதான் நாங்கள் மெட்டல் அந்த ஸ்டீலில் செய்யறது. ஸோ அது ஒரு நேச்சுரல் வே என்னபடியா அதுன்ற வாசமெல்லாம் அப்படி புட்டில் வந்துடுவார். அடுத்த புட்டு என்ன? நீத்துப்பட்டி புட்டு. நீத்துப்பட்டி புட்டி வந்து அது வந்து வாழையில பனை ஓலை செய்யற அதோட ஃப்ரேக்ரன்ஸும் அந்த புட்டுல வரும். அந்த வாசகம் வருமா? இன்னைக்கு நாங்க செய்யறது வந்து முடிச்சு புட்டு. அது கிச்சன்ல இந்த டவலை வச்சு தான் கட்டினாங்க. ஆக்சுவலி அந்த முடிச்சு புட்டு வந்து ட்ரெடிஷ்னலா அந்த காட்டன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வெள்ளை காட்டன் மெட்டீரியல். அப்போ தான் கூட அந்த நேச்சுரல் நம்பர் 1 இட்ஸ் நேச்சுரல் அண்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் கூட அந்த ஸ்மெல் வந்து வெரி நேச்சுரல் நியூட்ரலாக இருக்கும். அந்த ஸ்டீம் ஸ்மெல் மட்டும் வரும். ஆனால் புட்டுக்கு முக்கியம் கோகனட். சரியா? அந்த 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 கோகனட்னா அந்த கோகனட்டை நாங்கள் சீவி அதன் துண்டு இருக்குமில்ல அதோடு சேர்த்து அவிக்க ஒரு நல்ல வாசம் வரும். அந்த கோகனட்டில் கொஞ்சம் ஆயில் தம்மியும் இருக்கிறபடியே புட்டு ஒன்றும் ஒட்ட மாட்டார். சரியா? எல்லாம் முடிச்சா இந்த முடிய போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் போட்டு காட்டுறோமா? இப்போவே வாய் உருது. So guys, புட்டு அவிஞ்சிட்டது. இப்போ சாமங்கள் உங்களுக்கு காட்ட போறார். அப்படி இந்த புட்டு சேம் இது மூடுன you can see, look at this. Wow, look at this. இப்போ எடுக்கல கவனமா எடுக்கணும். என்னண்டா துணி உள்ள போயிருக்கா தண்ணியில விழுந்துரும். சரியா? சோ நாங்க இப்படியே தூக்கி எடுப்போம். முதலாவது ஓகே எடுத்துட்டு மூடி எடுக்கலாம். எடுங்க பிரவீனோக்கா. ஓகே that's it. The plate from down. Look at this. Kapum. You can try. Wow, look at this. நல்லா அவிஞ்சிருக்கிறாரு. அவிஞ்சு தேங்காய் பல்லாம் நல்லா வந்து சூப்பரா இருக்குது. Not even 10 minutes. இந்த புட்டை குழைக்கிற பற்றி அட்வைஸ் தான் சொல்லுங்களேங்க. நார்மலா எங்களோட மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியும் போட்டு கொஞ்சம் சோல்ட் வாட்டரும் போட்டு ஜஸ்ட் கையால் பிரட்டுறதான் இப்படி வரும். ஈஸி பூ மாதிரி வரும். அந்த பூ மாதிரி தான் இருக்கிறாரு.
சாப்பிட்டு பாருங்க எடுத்து இது நல்ல கரண்டி தான் லுக் ஒரு வித்தியாசம் இல்லை எங்கே போனாலும் எடுத்து சாப்பிடலாம் சரி ஒரு பிளேட் பண்ணுவோம் எல்லாத்தையும். அந்த தேங்காய் அப்போ தான் தூக்கு அந்த மாதிரி சரி சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. எங்களோட ஃபுட் ரெடி. இதுக்கு பேர் தான் அவுட்டோர் குக்கிங் ஆன் ப்ராடக்ட். ஸோ எங்களுக்கு அந்த புட்டு இருக்குது, முடிச்சு புட்டு, கத்திரிக்காய் பால் கறி, மட்டன் கறி அண்ட் நல்ல யூனிக்கான சோறு. இப்போ எல்லாத்தையும் ரொம்ப சாப்பிட்டு பார்ப்போமா? Go on, you try it first. ஓகே, ஸோ புட்டில் நாங்கள் இப்போ லேர்ன் பண்ணியிருக்கிறோம் 5 விதமான புட்டுகள் இருக்குது. இது வந்து அரிசி புட்டு என்ன அரிசி புட்டு. அந்த போர்க்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண புட்டுக்கு பேர் அந்த வந்து ஒடியல் புட்டு. அந்த ஈழத்தில் அந்த போரில் நடந்ததானே அந்த நேரத்தில் வந்து எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்காது. ரைஸ் எல்லாம் எடுக்கிற பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரம் வந்து ஆக்கள் சர்வைவ் பண்ணினதே புட்டால் தான். நான் அந்த நேரம் கூட இல்லை எங்கிற பூட்டி அந்த காலத்தில் கூட கன வயசு மட்டுமெல்லாம் இருப்பீர். என்னென்னா புட்டுகளால் தான். இந்த புட்டு நல்ல சத்தான சாமானாம் அப்படின்னு கணக்கு விதமான புட்டுகள் இருக்குது. என்னென்ன புட்டுகள் சொல்லுங்களேன். குரக்கம் புட்டண்டு இருக்குது, ஒடியல் புட்டண்டு இருக்குது, ஏன் கீரியோட செய்கிற புட்டு கூட இருக்குது, கீரை புட்டுன்னு கூட சொல்கிறவே. இப்படி கணக்கு விதமான புட்டுகள் இருக்குது. எல்லா புட்டுகளும் தெரியாது. தெரிஞ்சாக்கள் இங்கே கமெண்ட்டில் போடுங்க உங்கள் தெரிஞ்ச புட்டுகளை. சோறை விட புட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான சாமான், ஹெல்த்தியான ஆப்ஷன். சரி இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் புட்டு மட்டன் கறியும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஹாப்பி Wow. Oh, that's so nice. குமுதா ஹாப்பி. Mm-hmm. ஓகே, அடுத்து சோறோட எங்கள் அப்பா கொஞ்சம் வித்தியாசம் சோறு செஞ்சவர். அதுக்குள்ள கீரை வெங்காயம் எல்லாம் வெட்டி அதை சேர்த்து அவிச்சவர் எல்லாத்தையும் சேர்த்தா. ஸோ நான் இப்போ சோறோட கத்திரிக்காய் பால் கறியும் ஒரு மட்டனும், எனக்கு இப்போ கடைசியில் மட்டனில் வந்து கொஞ்சம் லைம் போட்டேன், அந்த சிட்ரஸ் ஃப்ளேவருக்கு. ஸோ அஜோஹரா எப்படி இருக்கு குமுதா ஹாப்பி? குமுதா ஹாப்பி. நான் தானே சமைச்சேன், எனக்கு தெரியல எப்படி இருக்கு வந்து. சரி ஓகே, தீத்தி விடுங்க. எனக்கு ஒரு புட்டை தீர்ந்துங்க. புட்டு தான் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்பெஷல். சாமான்கள் மிக்க நன்றி, எங்களுக்கு இவ்வளோ சொல்லி தந்துருக்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு புட்டுகளையும் செஞ்சு காட்டுறோமா? குமுதா ஹாப்பி, ஒரு ஹாப்பி அந்த மாதிரி. சரி நேர்களே, மிக்க மிக்க நன்றி. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் தாருங்க. இன்றைக்கி அவுட்டோர் குக்கிங் செஞ்சு நாங்கள் அதுவும் புட்டு தான் ஃபீச்சரிங். அதான் புட்டு தான் எங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல். வேறு என்னென்ன கொண்டெண்டல் வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற வரை நாங்களும் கொண்டெண்டல் போடுறோம். சமைக்கிறது வந்து ஜஸ்ட் சாரி டு இன்டரப்ட், சமைக்கிறது வந்து இப்போ கிச்சன் எங்களோட வெஸ்டர்ன் கல்ச்சர் படி கிச்சனுக்குள்ள மட்டும் சமைக்கிறது தான் எங்களுக்கு பழக்கம். அண்ட் ஆக்சுவலி இந்த குக்கிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அது எல்லாருக்கும் ஒரு பாசத்தோட செய்கிற ஒரு விஷயம். அவுட்டோரில் செய்ய நாங்கள் இன்னும் கொஞ்சம் கேரோட, இன்னும் கொஞ்சம் கவனமாக, அதுவும் வெளிப்பக்கம் செய்ய நல்ல ஒரு வாசம், சாப்பாட்டு வாசம், அந்த நல்ல ஏர் கண்டிஷனில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்குது தானே. ஸோ அப்படி உங்களை அடுத்த வீடியோவில் தான் சந்திக்க தானே போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஐ லவ் யூ. Make sure to like, comment and subscribe to our Kutti Kapu YouTube channel.